வணக்கம். தற்போது குமார் மற்றும் ராஜுவின் வயது விகிதம் 5:4 ஆகும். பின் 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 எனில் ராஜுவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குமார் அப்புறம் ராஜுன்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வயது விகிதம் பாத்தீங்கன்னா 5:4. குமாருக்கு இப்ப 5னா ராஜுவுக்கு 4. இதான் அவரோட வயது விகிதம். இப்ப நமக்கு குமார் வயசும் ராஜு வயசும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். குமார் வயசு 5x, ராஜு வயசு 4x. இதான் இப்போதைய வயது. இப்ப கேள்வியில 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27. இப்போ குமாரோட வயசு 5x. 7 வருஷம் கழிச்சு, சரியா? 7 வருஷம் கழிச்சுன்னா குமாரோட வயசு 27 ஆகுமா? 27. அப்படின்னா ராஜுவோட தற்போதைய வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஜுவோட தற்போதைய வயசுனா 4x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்ப நமக்கு தேவையானது x தான். இப்ப நம்ம இந்த பிளஸ் 7 ஈக்குவல் டு கொண்டு வரலாம். பிளஸ் 7 இங்க வரும்போது -7 வருமா? -7. அப்ப நம்ம 27 இருந்து 7 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 20 கிடைக்கும். அப்ப நம்ம இங்க மிச்சம் 5x இருக்குமா? இப்ப ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. 1 5 5, 4 5 20. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைக்குது. இப்ப நமக்கு எக்ஸ் கிடைச்சிச்சா? இந்த எக்ஸை கொண்டு நம்ம இந்த 4xல அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு தேவையானது ராஜுவோட வயசு. அப்போ ராஜுவோட வயசு 4x இருக்கு இப்போதைக்கு. இப்ப நமக்கு 4 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் நமக்கு 4ன்னு தெரியும். இப்ப என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். 4 நாள் நமக்கு 16 கிடைக்கும். அப்ப நமக்கு தற்போது ராஜுவோட வயசு 16. இது நமக்கு ஆப்ஷன் டில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதுல ஒய்யோட வயசு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.